ஹலோ குட்டீஸ், ஜூலை மந்தோட மறைக்கல்வி போர்ஷன்ஸ் பார்க்கலாமா? அடிப்படை ஜெபங்கள். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமீன். சிலுவை அடையாளம். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா. நம்ம ஏன் நெத்தியில் சிலுவை வரைகிறோம்? கோபம், அடம் பிடிக்கிறது, கீழ்ப்படியாமை, தீய எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்காமல் நம்பிக்கையோடு ஏசப்பாவை மட்டும் நினச்சிட்டு நல்ல இறை புத்தியோடு ஞானத்தோடு இருக்க நம்ம நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைகிறோம். சிலுவை அடையாளம் வரைகிறப்ப மேலிருந்து கீழும் இடப்புறமிருந்து வலப்புறமும் வரையணும். சிலுவை அடையாளம் வாயில் எதுக்கு வரைகிறோம்? பொய், புரட்டு, தீய பேச்செல்லாம் பேசாமல் ஏசப்பாவை மகிமைப்படுத்தவும், சாட்சியம் சொல்லவும், ஜெபிக்கவும், நல்ல வார்த்தைகள் பேசவும் நம்ம வாயில் சிலுவை அடையாளம் வரைகிறோம். இதயத்தில் ஏன் வரைகிறோம்? எந்த துன்பம் வந்தாலும் உறுதியோடு நம்பிக்கையோடு நம்ம இருக்கவும், பகைமை, வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல் இறை அன்போடு வாழ வேண்டி இதயத்தில் நாம் சிலுவை அடையாளம் வரைகிறோம். அடுத்த ஜெபம். மூவொரு இறைவன் புகழ். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த ஜெபம் 2 பகுதிகளை நம்ம இருக்கு. முதல் பகுதி மூவொரு இறைவன். யாரு? தந்தை, மகன், தூய ஆவி இவங்களோட மகிமையை தேடுவதாக இருக்குது. அடுத்த பகுதி இறைவனின் மகிமை காலங்களை கடந்தது அப்படிங்கிற உண்மையை உணர்த்துகின்றது இந்த 2ஆம் பகுதியில் இருக்கிற ஜெபம். அப்போ தந்தை கடவுளா? ஆமா. மகன் கடவுளா? ஆமா. தூய ஆவியார் கடவுளா? ஆமா. அப்போ இந்த 3 பேரும் 3 கடவுளா இல்லை ஒரே கடவுளா? சொல்லுங்க குட்டீஸ். ஆமா, ஒரே கடவுள் தான். இவங்க 3 ஆட்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே கடவுளா ஏன் செயல்படுறாங்க? எப்படி அப்படின்னா, இவங்க 3 பேத்துக்கும் ஞானம், வல்லமை, ஆற்றல் இது எல்லாமே ஒரே தன்மை உடையதாய் இருக்கிறது. தூய ஆவியானவர் எந்த வடிவத்திலலாம் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறா, நெருப்பு, தண்ணீர். அடுத்த ஜெபம். இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல். ஏசப்பா ஒரு இடத்துல தந்தை இடத்துல ஜெபிச்சுட்டு இருக்கிறப்ப அதை பார்த்த சீடர்கள் எங்களுக்கும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம்தான், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. அந்த ஜெபம். இந்த ஜெபம் நம்மளுடைய பைபிளில் மத்தேயு, லூக்கா நற்செய்தியில் அமைஞ்சிருக்கு, இடம்பெற்றிருக்கு. தந்தை என்ன நம்ம சொல்கிறப்ப அப்பா அப்படிங்கிற மிக நெருக்கமான உறவை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. இந்த ஜெபத்தோட முதல் பகுதி வானக தந்தையை வாழ்த்தியும், 2ஆம் பகுதி சில வேண்டுதல்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். எந்த மாதிரி விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைகளை அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மன்னிப்பை மையம் கொண்டும் இறைவன் நம்மளை சோதனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படியும், தீமையில இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். இந்த 4 விண்ணப்பங்களும் நம்ம 2ஆம் பகுதியில் இந்த ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கின்றோம். அப்போ குட்டீஸ், இந்த 3 அடிப்படை ஜெபங்களும் நம்ம இந்த மாதம் கற்றுக்கிட்டோம். அடுத்தது நம்ம எந்த ஆக்டிவிட்டி செஞ்சோம்? ஒரு கலரிங் பிக்சர். என்ன கலரிங் பிக்சர்? நல்ல சமாரியன் கதை. இந்த நல்ல சமாரியன் கதையிலேருந்து நீங்கள் இந்த மாதம் என்ன கற்றுக்கிறீங்க? கரெக்ட். அன்பு, பரிவு, இரக்கம். அந்த கதையானது என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு
வழிபோக்கன் கிட்ட கல்வன் வந்து அவனை அடித்து போட்டு அவனோட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது வழியோரத்தில் வந்த லேவியர் அவனை பார்த்து கண்டுக்காமல் போயிடுறாங்க. குருவானவர், சமய குருவானவர் பார்க்காத மாதிரி போயிடுறாரு. ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனை தொட்டு அவனுக்கு என்ன மெடிசின்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனை மீட்கிறாங்க. ஸோ நம்மளும் இந்த சமுதாயத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பு கொண்டு மற்றவங்க மேலே பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அன்பு செய்யணும், மற்றவங்களையும் நீங்கள் அன்பு செய்யணும் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு கருத்து.